கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாட்களும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மயம்படுவதாக. இந்த நாட்களும் கூட நாம் வேதத்துக்கு ஆதாரமாக ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டவர்கள் நாம் வாசிக்கலாம். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எங்கள் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்ற வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களும் கூட சகரியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே, இது நடக்குமா நடக்காதா, கர்த்தர் இது குறித்து என்னதான் சித்தம் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் விண்ணப்பங்கள் யாவும் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வேலைக்காக அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டு எனக்கு நிரந்தரமாக நல்ல வேலையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இதோ திருமணத்துக்காக அநேக ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏற்ற துணை அமையவில்லை என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கற்பத்தின் கனிக்காக இதோ நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையோடு கூட போராடி கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் என்னைக்கு முடிவு கிடைக்கும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இதோ கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்க என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை புறப்படுகிறது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிற தேவன். ஏனென்றால் நம்முடைய சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அதனால தான் எல்லா ஜனங்களும் இன்னைக்கு யார் இடத்துல போய் சொல்கிறோம், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வேதனை நம்மளால் முடியவில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவர் நோக்கி நாம் கூக்குரல் இடுகிறோம். எனவே இந்த நாட்களும் கூட உங்களுடைய ஜெபத்தையும் கூட அவர் கேட்க போகிறார். உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக போகிறது. இது எப்படி நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, கிரகிக்க முடியாத அளவுக்கு அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கேட்டு நிச்சயமாகவே நமக்கு பதிலளிக்க போகிறார். வேதம் சொல்கிறது, எரேமியா 33:3ஆம் வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறியாதும் நமக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய போகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் இரக்கமுள்ள தேவன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலனத்தை அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணுமா? அவரை யார் யார் விசுவாசிக்கிறோமோ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். நம்ம விசுவாசிக்கும் போது அவரை தேடுகிற அவருடைய எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 5:4 இப்படியாக சொல்கிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்கிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகணும்னு சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் அந்த கடுகை குறித்து சொல்கிறார்? கடுகு சின்னதாக இருந்தாலும் கூட முழுமையான ஒரு இதாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சின்ன விசுவாசமாக இருந்தாலும் முழுமையான விசுவாசம், நம்ம ஆண்டவரை 100க்கு 100 நாம் நம்பியிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைபடாது.
இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பாதி நம்பிக்கை வேறு பக்கம், இன்னொரு பாதி நம்பிக்கை வேறு பக்கம் வச்சுக்கிட்டு அங்கேயும் பார்ப்போம் இங்கேயும் பார்ப்போம் எல்லா பக்கமும் பார்ப்போம்னு சொல்லிட்டு சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 100க்கு 100 எனக்கு கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் என்று எங்களை விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரியை பாருங்கள், தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று எங்கெங்கே பார்க்க முடியுமோ எல்லா இடத்துலையும் பார்த்து விட்டு கடைசியில் பாருங்கள் தன்னுடைய வியாதிக்கு ஒரு மருந்தே கிடைக்கவில்லை, எனக்கு வியாதி குணமாகவே இல்லைன்னு சொல்லி அவர் கலங்கி கொண்டிருந்த அந்த வேளையிலே அந்த வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறாராமே, எனக்கும் அற்புதம் செய்வார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த அம்மா இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால், அந்த நாட்களில் பாருங்கள் பெண்கள் யாரும் வெளியில் வருவதற்கு அனுமதி கிடையாது, யாரும் சகஜமாக ஆண்களோடு கூட அவங்க வெளியில் போகிறது கிடையாது. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட திரளான ஜனங்களோடு கூட அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். எனக்கு எப்படியாவது அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஆண்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதற்கு கூட தயங்கினவளாய் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் எனக்கு நிச்சயமாக அற்புதம் கிடைக்கும் என்று அவள் நம்பிக்கையோடு கூட அந்த இடத்துக்கு கடந்து சென்றாள். மிகுந்த ஆசைகளுடையவள் எல்லாத்தையும் விற்று எல்லா டாக்டரையும் போய் பார்த்தும் கூட ஒன்றுமே கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் மிகுந்த கூட்டத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரையிலே பாருங்கள் ஒரு அற்புத சுகத்தை அந்த மகள் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவரும் கூட திரும்பி பார்த்து என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் என்று கேட்ட பொழுது அந்த மகள் பாருங்கள் அந்த அம்மா அவங்களுடைய காலில் விழுந்து நான் தான் ஆண்டவரேன்னு சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கத்த சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்படி வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நீங்கள் மருத்துவரை பார்த்து அநேக மாந்திரிகவாதிகள் குறி சொல்லுவீங்க எல்லாத்தையும் பார்த்தும் கூட என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இருப்பதை விடத்த மரித்து விட்டால் கூட நலமாக இருக்கும் என்று கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்று பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை விடுவிப்பேன். நான் மரணத்துக்கு நேராக கொண்டு செல்கிற தேவன் அல்ல, ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்து விட்டேன். உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நான் சிலுவையில் சுமந்து விட்டேன்னு கத்த சொல்கிறார். அந்த ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறார். தீராத வியாதிகள் எல்லாச்சிலிருந்து அவர் உங்களை விடுதலை தரப்போகிறார். 1 யோவான் 5:5 இப்படியாக சொல்கிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் நமக்காகவே சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்தார். நம்முடைய பாடுகள், தரித்திரம் எல்லாத்தையும் அவர் சுமந்தார். நம்மளை ஐஸ்வரங்களாக மாற்றுவதற்காக அவர் தரித்திரராக சிலுவையில் அவர் தொங்கினார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். அந்த இயேசுவை யார் யார் விசுவாசிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, பயப்படாதே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி உண்டாக போகிறது. நீங்கள் கலங்க வேண்டாம். சிலர் சொல்லலாம், நான் விசுவாசத்தோடு கூட தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை, நான் இத்தனை ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணுமா, விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்கள் அநேக நாட்களாக மாத கணக்கில் ஜெபித்தும் கூட ஆண்டு கணக்காக கூட சிலர் காத்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டாகும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார். நெடுங்காலமாக காத்திருப்பது இருதயத்தையே இளைக்க பண்ணுமா. ஒரு சோர்வு, இனிமேல் நடக்குமா நடக்காதங்கிற அளவுக்கு கூட நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவர் உங்களுடைய மன விருப்பங்கள் யாவும் நிறைவேற்றப் போகிறார். நீங்கள் நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்க போகிறார். ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, when hope is crushed the heart is crushed but a wish come true fills you with joy. உண்மையான ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது. உண்மையான மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓரப்போகிறது. அப்போ ஏற்பட்ட அற்புதங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இது வரைக்கும் காத்திருந்ததுக்கு ஏற்ற பலன் பல மடங்காக உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வரப்போகிறது. நான் மனிதத்தில் காத்து நிற்கவில்லை. மனிதத்தில் காத்து நிற்கும் போது சில நேரத்தில் சோர்வுகள், பலவீனங்கள் கூட வந்துடும். ஏன் அந்த மனுஷனுக்காக காத்திருந்தோம், ஒன்றுமே எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி வெறுப்பு கூட வரும். ஆனால் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறதில் ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு காத்திருக்கிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தவே இல்லை. அதுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாகவே நமக்கு கிடைக்கப் போகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். சில நேரங்களில் என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று அநேகருக்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை என்று ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 66:18 ஏன் நம்ம ஜெபம் சில நேரத்தில் கேட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 66:18 இப்படியாக சொல்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் அப்படி என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை
இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? செவி கொடுக்க மாட்டார். ஆங்கில வேதாகம் சொல்கிறது, மை சின்ஸ், என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், எவ்வளவு கொடிதான பாவங்கள் இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கவே மாட்டாராம். இன்றைக்கு பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தனை இருக்கிறதா? பாவம் இருக்கிறதா? இன்றைக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய ரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கப் போகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக அவர் கல்வாரி சிலுவை அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவை சுமந்தார். யார் யார் அந்த ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு கூட ஜபிக்கிறீர்களோ நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இப்பேற்பட்ட பாவம் இல்லாத சுத்த இதயத்தோடு இருக்கும்போது நம்முடைய ஜபத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:2 இப்படியாக சொல்கிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆவிலும் கூட கபடமில்லாத குழந்தைகளைப் போல் நம்முடைய இருதயம் மாறும் பொழுது, நம்முடைய இருதயம் குழந்தைகளைப் போல இருக்கும் பொழுது, எல்லாத்தையும் மன்னிக்கும் பொழுது, எல்லாத்தையும் மறக்கும் பொழுது, இருதயத்தில் கர்த்தர் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் கபடற்றவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய சத்தம், நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு கேட்கப்படுமா? ரெண்டாவதாக, ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? மார்க்கு 11:25-26 வேத புத்தகத்தில் எடுத்து பாருங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மற்றவருடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம அநேக ஆண்டுகளாக பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும், ஆராய்ந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அநேகர் பெருமையாக சொல்லுவாங்க, நான் 3 வருஷமாக முகத்திலே முழிக்கலை, நான் 3 வருஷமாக பேசலை, 5 வருஷமாக நான் பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இதில் வீண் பாராட்டுகள் எதற்காக? நம்ம ஆண்டவர் பாருங்கள், சிலுவையில் காரி துப்புனாங்க, கைகள் ஆணி, கால்கள் ஆணி, உடல் முழுவதும் ரத்தம், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். ஆனாலும் கூட அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்பது அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காகவும் அவர் மன்னித்து ஜெபித்து கேட்டார். பிரியமானவர்களே, நம்மளும் கூட மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது ஏதோ தெரியாமல் செய்கிறாங்க. நீங்கள் நிறைய வீடுகளில் பிரச்சனை வரும், சகோதர சகோதரிகளுக்கிடையே வரும், தாய் பிள்ளைகளுக்கிடையே வரும். இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நடக்கும் பொழுது நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் நமக்கு விரதமாக எளிமை நின்றாலும் சரி, நம்ம எல்லோரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாமியார் ஏசும் பொழுது மருமகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்க. அதே போல் சகோதரர்கள் ஏசும் பொழுது சகோதரிகள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் கூட அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் நீங்கள் மன்னித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களையும் உங்களுடைய உயிரை போலவே மன்னித்து பாருங்கள். என் பிள்ளை தப்பு செஞ்சால் நான் மன்னிக்க மாட்டேனா, அதே போல் நான் அடுத்தவங்க தப்பையாக நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மன்னிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாதபடி பல காரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம ஆண்டவரத்தில் என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாராம்? கேட்க மாட்டாராம். வேதம் சொல்கிறது, லூக்கா 6:27 பார்க்கும்பொழுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் அதன்படி நடக்கிறோமா? நம்ம சத்துருக்களே தான் நம்ம சிநேகிக்க வேண்டுமா? நன்மை செய்கிறவர்களுக்கே நம்மளும் நன்மை செஞ்சால் அதில் பிரயோஜனமே இல்லையா? நமக்கு யார் தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கூட நான் நன்மை செய்யும்போது தான் அவங்களும் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்வார்கள். நாம் பாவிகளாக இருக்கலே, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனாலே அவரும் நம்ம மீது எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். நம்மளே அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதனாக நம்ம பார்த்தாருன்னா நம்ம அந்த உலகத்தில் நிலை நிற்க முடியாது. நம்மளையும் கூட அவர் நேசித்தார். பிரியமானவர்களே, அதே போல் நம்மளும் மற்றவங்களை நேசிக்க கற்றுக்கும் பொழுது, மற்றவங்களுடைய நம்முடைய குறைகளை மன்னிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட இன்றைக்கு நம்ம வீட்டில் யார்கிட்டையாவது பேசாமல் இருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் பேசுங்க, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கேட்பார். லூக்கா 6:41 இப்படியாக சொல்கிறது, நீ உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை உணராமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறார். உன் கண்ணில் உத்திரமே இருக்குதான். நீங்கள் உத்திரன்னா என்ன? ஒரு கட்ட மரத்துண்டே உன் கண்ணில் கிடக்குது. உன் கண்ணில் பெரிய பிரச்சனையே இருக்குதுப்பா, உன் உடம்புல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. அதை விட்டு நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற சின்ன தூசியை போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? முதலாவது நீ உன்னை சரிப்படுத்து. வேதம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. எந்த நேரத்தில் ஆண்டுடைய வருகை வரும் என்பது தெரியாது. இல்லை நம்முடைய மரணம் எந்த நேரத்தில் வருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டோடு கூட நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய காலமாய் வாசம் செய்ய வேண்டும். அதற்காக தான் அந்த உலகத்தில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள்.
நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்து. அதற்காகவே நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்ம இடத்துல என்ன குறை இருக்கிறது என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்துல கேட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, எனக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை நாமே நம்ம பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமான்கள் இன்னும் நீதிமானாக மாறட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அநியாயம் செய்கிறவங்க இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவங்க இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். அவன் எவ்வளோ சொன்னாலும் திருந்தலை. அதனால் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாறுன்னு கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவதாக நம்முடைய இருதயத்தில் அக்கிரமம் சிந்தை இருந்தால் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ரெண்டாவதாக நம்ம மற்றவர்களை மன்னிக்காதபடி இருந்தால் நாம் ஜெபம் கேட்கப்படாது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது 2 பேர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்குள்ள கடந்து செல்கிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரர். அதில் பாருங்கள், ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டவரே என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் தசம்பாதத்தை கரெக்டாக கொடுத்துருது ஆண்டவரே, வாரத்தில் 2 நாள் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுதாரு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மேட்டிமையான ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையாக இருக்கணும். மேட்டிமையான ஜெபம் ஒருபோதும் கர்த்தருக்கு பிடிக்காது, அருவருப்பானது. மேட்டிமையிலவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், பெருமையிலவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையிலவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மேட்டிமை இருக்கிறதா? என்னுடைய எல்லா உழைப்பினால தான் இதெல்லாம் இருக்குது, இந்த சொத்து எல்லாமே என்னுடைய உழைப்பு தான், என்னால் தான் எல்லாமே வந்திருக்குது, நம்ம பெருமை பாராட்டுக்கிறோமா? ஒரு நாளும் பெருமை பாராட்டாதீர்கள். பெருமையிலவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது அவருடைய ஜெபம் கேட்கப்படும். நம்ம பெருமையிலவர்களாக எதை ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் ஒரு ஜெபமும் கேட்கப்படாதான். பிரியமானவர்களே, இன்னொருத்தர் வராரு, ஆயக்காரர். அவர் தன்னுடைய கண்களை வானத்துக்கும் கூட ஏறெடுக்க துணியாமல் ஆண்டரை பார்த்து சொல்கிறார், பாவியாக என்மேல் தன் மார்பில் கையால் அடித்து கொண்டு பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிறார். பாவியாக என்மேல் கிருபையாயிரும். பாருங்கள், கடைசியில் யார் நீதிமான்களாக மாற்றப்பட்டாராம்? இந்த தாழ்மையான ஜெபத்தை ஏறெடுத்த அந்த ஆயக்காரரே நீதிமானாக அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்று நம்ம பெருமையாக ஜெபிக்கிறோமா? நான் அவ்வளோ கொடுத்துருக்கிறேன் இவ்வளோ கொடுத்துருக்கிறேன், என் பேர் அங்கே இருக்குது இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டுகிறோமா? பெருமையிலவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எனவே பெருமையான ஜெபம் கேட்கப்படாதான். கடைசியாக கர்த்தருக்கு சித்தமில்லாத ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படாது. பிரியமானவர்களே, லூக்கா 22:42 பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகியை பார்க்குறோம். பிதாவை பார்த்து அவர் கேட்குறாரு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-13 சொல்லுது. அந்த குஷ்டரோகன் இப்படியாக சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவர் நோக்கி கொள்கிறான். ஆண்டவரும் பாருங்கள், எனக்கு சித்தம் உண்டு நீ சொத்தமாக என்று சொல்லி அவனை தொட்டு சுகமாக்குகிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம எல்லாம் சுகத்தில் சரீரத்திலும் உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலக பிரகாரம் ஒரு தகப்பனே தன் பிள்ளைகள் எல்லாத்திலும் நல்லா இருக்கும்னு சொல்லி விரும்பும் பொழுது அதை விட பரம தகப்பன் நமக்காக சிலுவையில் தன் ஜீவனையே கொடுத்தாரே. நம்ம எல்லா விதமான ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், எல்லா விதமான அந்தஸ்துகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நம்ம மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். கேளாத ஐஸ்வர்யம், மகிமை, பேர், புகழ் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஆனால் ஒன்றே ஒன்று, உமக்கு சித்தமானால் இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கமா? படிப்பின் காரியமா, திருமண காரியமா, வேலையா? ஆண்டவர் இதன் மூலமாக அப்படி நாம மயம்படும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இது எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்கிறார். இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம கேட்போம், இது ஏன் எனக்கு கிடைக்கல, நான் இதை எத்தனை நாளாக கண்ணீரோட உபவாசம் இருந்து எல்லாம் ஜெபம் பண்ண ஏன் எனக்கு கிடைக்கலன்னு நம்ம நினைப்போம். கர்த்தருக்கு அது சித்தம் இல்லை. இன்றைக்கி வேதத்திலும் கூட லூக்கா 22:42 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே ஜெபத்தோட்டத்தில் பாருங்கள், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தூளியாய் வெளியில் வந்ததான். அவர் கண்ணீரோடு கூட ஆண்டவரத்தில் கேட்குறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சுமக்கும்படியாக அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறபடினாலே எல்லாருடைய அக்கிரமங்களும் நம்ம சுமக்க வேண்டியிருக்கிறது, எல்லாருடைய பாவங்களும் நம்ம சுமக்க வேண்டியிருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம பிதாவை பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கொடூரமான பாவங்களை நம்ம நிறைய போகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் நடக்கவில்லையா? உங்களுக்கு சித்தமானால் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தம் உண்டு. நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவருக்கு சித்தம் உண்டு. அதுக்கு ஏற்ற எல்லாத்தையும் நமக்கு தந்து நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியங்களை கேட்கும் பொழுது சில நேரத்தில் நமக்கு கிடைக்காது. இன்றைக்கி சிறு பிள்ளைகளை பாருங்கள், என் தகப்பன் தாய் ரொம்ப நேசிக்கிறாங்க, கேட்ட எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்குறாங்க. செல்லமாக செல்ஃபோன் கேட்டால் கூட சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கத்தியை கேட்டால் அந்த பிள்ளைக்கு யாராவது கொடுப்பாங்களா? கொடுத்தா அது வெட்டிருன்னு சொல்லி தெரியும், அதனால் அந்த நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகணுன்னா கத்தியை கேட்டால் ஏதோ ஆப்பிள் வெட்டி எனக்கு தரப்போகிறான்னு சொல்லி அந்த கத்தியை தைரியமாக கொடுப்பாங்க. அதே போல் தான் நம்முடைய ஆண்டவரும் கூட சில நேரத்தில் நம்ம கேட்குற பொருள் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஏற்ற காலத்தில் நம்ம நினைப்பதை விட, மனசில் நினைப்பதை விட, ஜெபிப்பதை விட அதிகமாக நம் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார்.
பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம் இதயத்தில் அக்கிரம சிந்தனை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தவங்களை மன்னிக்காதபடி இருந்தால் நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை நமக்குள்ளாக வேண்டும். அடுத்ததாக கர்த்தருக்கு சித்தமா என்று சொல்லி நம்ம கேட்டு அதன்படி நம்ம கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அடுத்ததாக யாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எல்லாருடைய ஜெபத்தையுமே கர்த்தர் கேட்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாக யார் யார் அவரை தேடுகிறோமோ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லோருக்கும் அவர் உதவி செய்கிறார். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலருடைய ஜெபத்தை அவர் அதிகமாக அங்கீகரிக்கிறார். அது யாருடைய ஜெபம் என்று நாம் பார்க்க போகிறோம். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? சங்கீதம் 102:16 நாம் பார்க்கும் பொழுது, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறாராம். இன்று நீங்களும் கூட கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஐயோ, எனக்கு யாருமே இல்லையே, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவது, ஐயோ என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நான் எப்படி கரை சேர்ப்பது என்று, ஐயோ என் பிள்ளைக்கு படிப்புக்கு ஏற்ற பணம் இல்லையே, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையோடு இருக்கிறேனே, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் கேட்டு அதிசயமான காரியங்களை செய்கிறாராம். நான் கிராம வழித்துக்கு செல்லும் பொழுது அநேக இடங்களுக்கு வீடுகளில் நான் கேட்டிருக்கிறேன், ஐயா ஆதரவே இல்லாத எனக்கு ஆண்டவர் சகாராக இருந்து என் பிள்ளைகள் எல்லாத்தையும் கரை சேர்க்க உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கி என் பிள்ளைங்க வெளிநாட்டிலலாம் நல்லா இருக்காங்கய்யா, என் பிள்ளைங்க கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் நான் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேங்கய்யா, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அநேகருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எனவே நீங்களும் கூட சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கலாம், இருந்தும் கூட நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் திக்கற்றவர்களை போல இருக்கலாம். உங்களுடைய ஜெபத்தை அவர் ஒரு நாளும் அவர் கேட்காத தேவன் அல்ல, அவர் அங்கீகரிப்பார். உங்களுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார். இதுவரைக்கும் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் வரப்போகிறது. ஏசாயா 1:17 சொல்கிறது, நன்மை செய்ய படியுங்கள், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரிங்கள் சொல்கிறார். அவர் அதிகமாக நேசிப்பது யாரை? ஏழை எளிய மக்களை நேசிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார், விதவைகளை நேசிக்கிறார். எல்லோரும் கைவிடப்பட்டவர்களை யார் கைவிட்டாலும் நம் ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். தாவீது ராஜா இதை சொல்லுகிறார் பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய ராஜா, ஆனால் எல்லா சொந்த பந்தம் இருந்தும் கூட கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் அப்படி சொல்கிறார். திக்கற்றவன் அப்படின்னு சொல்லுகிறார். அவருடைய சொந்த மகன் அப்சலோமே அவரை கொல்ல போகிறான். இன்னும் பாருங்கள், பயங்கரமான அவருக்கு விரோதமாக எத்தனையோ விதமான 1000-10,000 பேர் எழுப்பி நிற்கிறாங்க. ஆனாலும் கூட அவன் கலங்கவில்லை. திக்கற்ற ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறான். உங்களுடைய ஜெபத்தையும் கூட அவர் அங்கீகரிக்கப் போகிறார். ரெண்டாவதாக, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 5:16 18 வரைக்கும் இவ்வாறாக சொல்லப்பட்டுள்ளது. நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறார். யார் நீதிமான்? நீங்கள் தான் நீதிமான். கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் தான் நீதிமான். நம்முடைய கிரிகளை பார்த்து கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றவில்லை, அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடில் பார்க்கும் பொழுது அவருடைய சொந்த இரத்தத்தினாலே இலவசமாய் கிருபையினால் அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். யார் யார் அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிறோமோ, நம்ம எல்லோரையும் அவர் நீதிமான்களாக மாற்றுகிறார். நீங்கள் நீதிமான். நீ விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் பனையை போல செலுத்து ஓங்குவான். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எலியாங்கிற பாடல ஒரு மனுஷன், நம்மை போல ஒரு பாடல மனுஷன் தான். ஆனாலும் கூட அவன் கருத்தாக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஒரே ஒரு மனிதனுடைய ஜெபம் தான் 3 வருஷம் மழை பெய்யாதபடி கர்த்தர் பாருங்கள் கட்டளையிட்டார். அதே மனிதன் திரும்பவும் ஜெபம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை பெய்தது, பூமி பலனை தந்ததுன்னு நாம் பார்க்குறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்தை அசைக்க முடியும். நம்மளால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்று நீதிமான் செய்கிற உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பலன் தரப்போகிறார். அடுத்ததாக, மூன்றாவதாக பார்க்க போகிறோம் மத்தேயு 18:9. அடுத்ததாக மத்தேயு 18:20 19-20 பார்க்கும் பொழுது, மத்தேயு 18:19 19-20 பார்க்கும் பொழுது, 2 பேர் ஒருமனப்பட்டார். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உங்களுக்கு அது அருளப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது மத்தேயு 18:20 சொல்கிறார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எங்கே 2 பேர் 3 பேர், ஆண்டவர் திரளான கூட்டத்தை அவர் சொல்லலை. இந்த இடத்துல பார்க்கும்போது 2-3 பேர் நீங்கள் என் நாமத்தினால எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்துல வருவேன்னு சொல்கிறார். அதே போல் ஒரு மனமாய் ஒரு காரியத்தை குறித்து எனக்கு இது வேணாண்டவரேன்னு சொல்லி நீங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மனமாய், அதே போல் வீட்டில் சபையில் ஒரு மனமாக
சேர்ந்து எனக்கு இது வேணாண்டவரே. இன்றைக்கி பாருங்கள், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, சபையார் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அவன் கனவு காங்கிறது போல் எல்லாத்தையும் கடந்து எல்லா காவலையும் தாண்டி 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 கடைசியில் அவங்க முன்னாடியே வந்து நிற்கிறான். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். மலையை போல பிரச்சனையும் பனியை போல உருக செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது, நம்ம 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, நாங்களும் கூட, என்னோடு கூட ஒரு சகோதரர் 2 பேருமாக நாங்கள் கிராமத்துக்கு அநேக இடங்களுக்கு செல்வது உண்டு. நிறைய இடங்களில் நாங்கள் ஜபிக்க போவோம். நாங்கள் போய் சந்திக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மிகுந்த கஷ்டப்பட்டது, உபத்திரப்பட்டது, அதுமாதிரி ஏழை எளிய மக்கள், அப்படிப்பட்டவர்களை தான் விசாரித்து அவங்க மத்தியில் தான் நாங்கள் ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருப்போம். யாரால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, எங்களால் ஐயா காணிக்க கூட தர முடியாதியா, நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது தரணுமா, ஐயோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு நாங்கள் தைரியமாக கடந்து சென்று நாங்களும் அந்த சகோதரங்க ஒருமனப்பட்டு ஜெபம். நாங்கள் சொல்ல வேண்டியதை ஒன்றே என்ன தெரியுமா சொல்லுவோம், எங்களுக்கு காணிக்க கூட முக்கியம் கிடையாதுமா, ஆனால் ஒன்றே எல்லா வேலையை முடிச்சுட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், அந்த டைமில் நாங்கள் வரோம். ஏன்னா ஒரு மனதோடு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல நாங்கள் சொல்லுவோம். அதே போல் நாங்கள் எத்தனை டைமுக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் அந்த சகோதரரும் கடந்து சென்று அந்த நேரத்தில் நாங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் பாருங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார். நம்ம 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு எந்த இடத்துல ஜபிக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து அற்புதங்கள் செய்கிறார். ஒரு சகோதரன் கூட இப்படியாக கிராமங்களே கடந்து செல்லும் பொழுது, அப்போது கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஐயா ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் பாதிக்கப்பட்ட மஞ்சள் காமல்லாம் ரொம்ப முத்தி விட்டது என்று சொல்லி டாக்டர்களே உங்களை வீட்டுக்கு கூட்டு போங்கயா, இனிமேல் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து சென்றோம். கடைசியில் அந்த வீட்டில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஐயா நல்ல ஒரு நிலைமையோடு கூட, நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறார். எப்படி நடந்தது? நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார், அவருடைய ஆத்துமாக்களை மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஒருமனப்பட்டு வீட்டில் ஒன்றாக கூடி ஜெபிங்கள், ஒரு மனதோடு ஜெபிங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக சங்கீதம் 126 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்க்கும்பொழுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுவடை செய்வார்கள் வேதம் சொல்கிறது. அள்ளித்தூவும் விதையை கொண்டு போகிறவன் பாருங்கள், கடனை எல்லாத்தையும் வாங்கி கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கூட கடந்து வாங்கிட்டு போகிறான். ஆனால் கடைசியில் அறுக்கும் பொழுது, அந்த அருகிலே அறுக்கும் பொழுது அவன் கெம்பீரத்தோடு கூட திரும்பி வருகிறான். நம்முடைய வாழ்க்கையும் கூட கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஒரு நாள் உங்களுடைய ஜபம் வறுமையாக போகாது. கண்ணீர் விட்டு ஜபிங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுவடை செய்வார்கள். நீங்கள் பண்ணுற எல்லா கண்ணீர் ஜபத்துக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. அது எல்லாவற்றையும் கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறாராம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்கிறார். அவரை பார்க்க பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, ஆசீர்வாதமான செய்தி சொல்லலை, நீர் மரித்து போகிறீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்கிறான். ஆனால் நடந்தது என்ன? கடைசியில் பாருங்கள், அவர் சோறு பக்கமாக முகத்தை திருப்பி கடைசியில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நமக்கு முன்பதாக எவ்வளோ உண்மையும் மனோத்தமாக இருந்தேன் என்பதை நினைச்சிடலாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்குறார். கடைசியில் பாருங்கள், கண்ணீர் விட்டார் என்று நம்ம பார்க்குறோம். அந்த கண்ணீர் ஜெபத்தை கேட்டு ஏசாயா சொல்லிட்டு பாதி முற்று வரைக்கும் தான் கடந்து போயிருக்கிறார். அதுக்குன்னு அவர் ஆண்டுடைய வார்த்தை அவருக்கு மறுபடியும் உண்டாகுது. உன் ஆயுசு நாட்களை 15 வருடம் நான் கூட்டி தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று அவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். என்று நீங்களும் கூட கண்ணீரோடு கூட ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டு. கண்ணீரோடு ஜபிக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுவடை பண்ணுவார்கள். அடுத்ததாக கடைசியாக பாருங்கள், ஊழியக்காரர்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இந்த பேதுரும் யோவானும் அலங்கார வாசலில் இருக்கும் பொழுது அங்கு டெய்லி ஒரு பிச்சைக்காரரை கொண்டு பாருங்கள், முடமான ஒரு பிச்சைக்காரரை கொண்டு டெய்லி வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படியா இருந்ததான். ஆனால் ஒரு நாள் அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது திடீர்னு பாருங்கள், அவர் ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி பேதுரும் யோவானையும் பார்த்து அவர் கையை இது பண்ணி கேட்குறாரு, எனக்கு ஏதாவது தாங்கன்னு சொல்லி. என்னை உற்றுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி அவரும் உற்று பார்க்குறாரு. ஆனால் கடைசியில் சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரானாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லும் பொழுது கரடு எல்லாம் பாருங்கள், எல்லாம் கெம்பீரமாக அவனை நடக்க பண்ணினார். கால்களில் உள்ள கரடு எல்லாம் போய் கெம்பீரமாக அவனை நடக்க பண்ணினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பேதுரு யோவான் அலங்கார வாசலில் எப்படி ஒரு முடவனை நடக்க செய்தார், அதே ஆண்டவர் என்று நம்மோடு கூட இருக்கிறார். ஊழியக்காரர்கள் ஜபிக்கும் போது அந்த ஜபத்தை கேட்கிறார். பிரியமானவர்களே, அதுபோல் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும். ஒரு ஏழை தாய், அந்த ஊர்லேயே ஒரு நியாயாதிபதி, ரொம்ப கொடிய மனுஷனான். அவன் கொஞ்சம் கூட இறக்கவே காட்ட மாட்டானான். ஆனால் அந்த மனுஷன் போய் எனக்கு உதவி செய்யுங்கயா, எனக்கு பக்கத்துக்காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் அழுந்தரமும் கேட்குறான். அந்த மனுஷன் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. திரும்ப போய் கேட்ட உடனே அவனுடைய இருதயமே உடைக்கப்பட்டது. ஐயோ, அந்த அம்மா டெய்லி வந்து கேட்குறாங்களே, ஒருத்தருக்குமே இறங்க மாட்டாரான். ஆனால் அந்த மனுஷனே ஒரு நாள் இறங்கி அந்த அம்மாவுக்காக நியாயத்தீர்ப்பு செய்தாராம். அதே போல் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, இரக்கம் உள்ளவர், மனதுருக்கமுடைய தேவன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, என் ஜெபம் கேட்கப்படலையா, ஏன் எனக்கு வல்லான அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நான் காலேஜ் படித்து கொண்டு இருக்கும்போது
20,000 பணம் தேவைப்படுது. செகண்ட் இயர் படிக்கிறதுக்காக நான் போகிறேன். 20,000 பணம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் எல்லாத்துட்டையும் நான் கேட்டு பார்க்குறேன். எங்கள் அண்ணன்ட்ட எல்லாத்துட்டையுமே கேட்டு பார்க்குறேன். நீ எல்லாம் படித்து என்ன செய்ய போகிற? இத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நீ எல்லாம் படித்து என்னெல்லாம் செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு உதவி செய்யலை. என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாத்துலையும் போய் கேட்டேன். யாருமே உதவி செய்யலை. நான் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக தந்துடுவேன், நல்ல படிப்புன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். யாருமே கேட்கல. அந்த நேரத்தில் நான் அப்போ தான் ஆண்டருக்குள்ள நான் பிற மதத்துலேருந்து ரசிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆலயத்தில் வந்து டெய்லி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த மனுஷனை போய் பார்க்க போகிறேன், அவர் உள்ளத்தில் பேசி எனக்கு எப்படியாவது இந்த 20,000 பணம் கிடைக்கட்டும்னு சொல்லி கடனாக கேட்கறதுக்காக நான் டெய்லி போய் ஜெபம் பண்ணிட்டு போவேன். யாருமே எனக்கு உதவி செய்யலை. அப்புறம் பேங்க்கில் லோனுக்காக அலைஞ்சேன். யாருமே உதவி செய்யலை. எல்லாருமே என்னை கைவிட்டார்கள். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் இருந்தது எனக்கு பணம் கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் நான் 10 மணிக்கு ஃபீஸை கட்டணும், இல்லைன்னா அந்த காலேஜில் படிக்க முடியாது. அடுத்த நாள் நாளைக்கு முந்தின நாள் நைட்டு ஆலயத்தில் உட்காந்து நான் கண்ணீரோட ஜெபம் பண்ணுறேன். ஏன் ஆண்டவரே, நான் எத்தனை பேர்கிட்ட போகும்போது உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன் ஆண்டவரே, ஒருத்தர் கூட எனக்கு மனம் இறங்கலையே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ கடன் கேட்குறக்காக தான் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன், நான் நினச்சேன் உனக்கு இலவசமாகவே இந்த படிப்பை தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எப்படி ஆண்டவரே தருவார்? நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்கு நீர் தான் படிக்க வைக்கணும், அந்த பணத்தை நீர் தான் தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். அடுத்த நாள் அதுமாரி காலையில் ஆச்சு. நானும் ஒருவேளை கீழே தான் கிடக்கும் பொழுக்க எப்படி ஆண்டவர் பணத்தை தருவார், வானத்துலேருந்து தான் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். அன்றைக்கி நைட்டு ஜெபத்தை பண்ணதுலேருந்து மறுநாள் காலையிலையும் கீழே பார்த்துக்கிட்டே போகிறேன். எங்கேயுமே பணம் கிடைக்கல. அதுக்கு பிறகு மறுபடியும் 8 மணிக்கு ஆலயத்துலேருந்து ஜெபம் பண்ணிட்டு காலேஜுக்கு போகிறதுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆண்டவரே, நீ தாரன்னு சொன்னீர், எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே ஆண்டவரேன்னு சொல்லி நான் கலக்கத்தோடு ஜெபம் பண்ணிவிட்டு நான் காலேஜுக்கு போகிறேன். எல்லோரும் ஃபீஸை கட்டுறதுக்காக லைனில் நிற்கிறாங்க. ஆனால் நான் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக லைனில் நிற்கிறேன். இனிமேல் படித்த படிப்பெல்லாம் போதும், நம்ம வீட்டில் யாரும் படிக்க வைக்க மாட்டாங்க, பேசாமல் வேலைக்கு போகும்னு சொல்லி நான் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நிற்கிறேன். ஆனால் எல்லோரும் ஃபீஸை கட்டிட்டு கிட்ட போன உடனே நான் சர்டிஃபிகேட்டை கேட்குறதுக்காக போகிறேன். சேர்மன் அன்றைக்கி வந்திருந்தார். உடனே அவர் என் கரங்களை பிடித்து, தம்பி வாழ்த்துக்கள், உங்கள் பேரில் 45,000 செக் வந்திருக்குது, இந்த வருஷத்துக்குள்ளே ஃபீஸு இதிலேருந்து நான் எடுத்துக்கிறேன், மீதி காசு உன் கையில் தரமாட்டேன், எங்களுடைய ஹாஸ்டல்லே நீ தங்கியிருந்த இந்த வருஷம் நீ படிக்கணும், சாப்பாடு எல்லாமே இங்கே தான் நீ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம் பாருங்கள். நான் எந்த மனிதர்களெலாம் நான் நம்பி அலைஞ்சணும், அங்கேருந்தெல்லாம் எனக்கு ஒத்தாசை வரல. ஆனால் ஒத்தாசை எங்கேருந்து வருது பாருங்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் நினையாத காரியங்களை, நீங்கள் நினையாத அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நாம் எல்லோரும் கண்களையும் மூடி நாம் ஜபிக்கலாம். அன்புல இயேசுப்பா, இந்த நாட்களும் கூட இருதயத்தில் அக்கிரமம் சென்று இருந்தானால், ஆண்டவரே மன்னிக்காத தன்மை இருந்தால், எந்த குற்றங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில் மன்னிங்கப்பா. இவருடைய ஜபத்தை நீர் கேட்டு இவருடைய வாழ்க்கை நீர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. தகப்பனே, நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர் அல்லவா. உங்களுடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வீராக. எந்த வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில் மாற்றிப்படுங்கப்பா. பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாட்களை சந்தித்து அற்புதமாக நடத்த போறதுக்காக சோத்திரம். கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிறவன் பிள்ளைடைய வாழ்க்கையில் கவர்மெண்ட் ஜாபை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜபத்தினை கேட்க போறதுக்காக நன்றி. உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் என்ற வார்த்தையின்படி உடைய கண்ணீர் ஜபத்தை கேட்டு நேர அற்புதங்கள் செய்ய போற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.